அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தோழி. இன்று நாம் காணும் பதிவு ஒரு முக்கியமான பதிவு. நம் வீட்டில் பணம் சேர, நாம் நிம்மதியாகவும் சந்தோஷமாக இருக்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்று பார்ப்போம் வாங்க. தினந்தோறும் வரும் குளிகை நேரத்தில் நாம் செய்கிறது அனைத்தும் பன்மடங்காக பெருகும். அது என்ன என்று பார்ப்போம். குளிகை என்றால் சனி பகவானின் மகன்தான் குளிகன். அவர் பிறந்த பொழுதே நல்லது எல்லாம் செய்ததால் அவருக்கு மரியாதை தரும் விதத்தில் தினந்தோறும் 1.5 மணி நேரம் அவருக்கு என்று ஒதுக்கி குளிகை என்று அழைக்கப்படுகிறது. ராகு காலம் யமகண்டம் நாம் எதுவும் செய்யக்கூடாது. ஆனால் இந்த குளிகை நேரத்தில் நாம் எதை செய்கின்றோமோ அது மறுபடியும் தொடரும். அதனால் நாம் எந்த நல்ல விஷயத்தை செய்தாலும் அது தொடரும். உதாரணத்துக்கு பண சேமிப்பு, நகை சேமிப்பு, புது உடை வாங்குவது, சொத்துகள் வாங்குவது, புது வீட்டுக்கு செல்வது, கடன் அடைப்பது என்று நாம் எது செய்தாலும் அது மறுபடியும் தொடரும். இதே போல் இந்த நேரத்தில் கடன் வாங்குவது, வீடு காலி செய்வது, அடமானம் வைப்பது எது எல்லாம் நமக்கு நடக்கக்கூடாது என்று நாம் நினைக்கின்றோமோ அதையெல்லாம் செய்யக்கூடாது. திருமணம் கூட செய்யக்கூடாது. அப்படி திருமணம் நடந்தால் மறுபடியும் திருமணம் நடக்கும். அதனால் அதுவும் செய்யக்கூடாது. ஈம சடங்கு செய்யக்கூடாது. அதனால் தான் குளிகை நேரத்தை பார்த்து செய்ய வேண்டும். நீங்கள் எப்பொழுதும் வசதி பணம் நிறைந்தவராக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் இந்த குளிகை நேரத்தில் ஒரு கண்ணாடி பவுலில் மஞ்சள், பச்சை அல்லது சிகப்பு இதில் ஏதாவது ஒரு கலர் துணியை விரித்து உங்களால் முடிந்த பணத்தை அதில் தினமும் குளிகை நேரத்தில் உங்களால் முடிந்த பணத்தை வைக்கவும். இன்று நீங்கள் வைப்பதால் நாளையும் அதே நேரத்தில் அந்த குளிகை நேரத்தில் பணம் வைக்க ஒரு சந்தர்ப்பம் உருவாகும். அதனால் நீங்கள் இந்த முறையை பின்பற்றி பாருங்கள். அதன் மாற்றத்தை நீங்களே காண்பீர்கள். நன்றி.